வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்சு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா வீட்டில் தான். ஆனால் நான் சாப்பிடலை, எங்கள் வீட்டுக்காரமே வெளியே போயிருக்காங்க. பசங்களுக்கு வந்து அண்ணா வீட்டில் தான் இன்றைக்கி லஞ்சு. இன்றைக்கி அண்ணா வீட்டில் கசப்பு தலை இல்லைங்களா, அம்மாவுக்காக நான்வெஜ் எல்லாம் செஞ்சு படைச்சிட்டு அந்த இலை போடுவாங்க நைட்டுக்கு. அது நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படையல் மாதிரி சிம்பிளாக கறி மீன் எல்லாம் அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. போதும்னு சொல்லிட்டாங்க அதுவே அவங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 நம்ம வந்து ரொம்ப விசேஷமாக செய்ய போகிறதா பிளான் போட்டிருக்காங்க. அதனால் சிம்பிளாக அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் தொக்கு, சிக்கன் தொக்கு, முட்டையெல்லாம் வச்சு ஒரு படையல் போட்டுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா காக்கா வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க வந்தது. என்னடா இது வரல, லேட் ஆகிடுச்சு, இத்தனால கரெக்டாக டைமுக்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்களே, நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி யோசிச்சோம். அது இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சரியான வெயிலுங்க, நம்மளாலையும் மேலே நிற்க முடியல, அந்தளவுக்கு வெயில். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து காக்கா வந்து சாப்பிட்டது. ஆனால் அப்புறமா வந்து நிறைய காக்கா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் படையில் இப்படி படைச்சிட்டு போய் கழுவி விட்டுட்டு அண்ணன் காக்கா தான் சாப்பாடு தாங்க வச்சாங்க காக்காவுக்கு. இப்படி வச்சுட்டு திரும்ப காட்டியும் கொச கொசன்னு காக்கா வருமா. நீ வந்து கொச கொசன்னு காக்கா வந்து நல்லா ஃபஸ்ட்டு எடுத்தது முட்டை தாங்க. அம்மாவுக்கு முட்டை ரொம்ப 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 பிடிக்கும். முட்டையும் சிக்கன் மட்டன் ரொம்ப பிடிக்கும். அதே போல் அவங்க முட்டை தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. காக்கா வந்து முட்டை தான் ஃபஸ்ட்டு எடுத்தது. எங்களுக்கு வந்து இது சென்டிமெண்ட்டாக இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நம்மளுக்கு ஒரு ஆசை தானேங்க. அம்மாவுக்கு பிடிச்ச விஷயம் எடுத்திருக்காங்க போய், அந்த மாதிரி தான். இன்றைக்கி வந்து அண்ணா பசங்கள்லாம், அண்ணிலாம், அண்ணா பசங்க, என்னோட பசங்க எல்லாருமே அங்கே ஒன்றா அவங்க நான்வெஜ் தான் சாப்பிட்டாங்க. பாருங்கள், முட்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களா, செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வந்து சரியான காக்காங்க, நிறைய காக்கா வந்து இன்றைக்கி சாப்பிட்டுது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 15 நாள் நடப்பு வரைக்கும் சூப்பராக வந்து சாப்பிட்டு தான் இருந்தது. காரியா அன்றைக்கி மட்டும் தான் கொஞ்சம் லேட்டாக, நேற்று மட்டும் தான் கொஞ்சம் லேட்டாக வந்து சாப்பிட்டாங்க. அதுவுமே எங்களுக்கு ஓகே தான். ஆனால் சாப்பிட்டுட்டாங்க, சாப்பிடாமலாம் இல்லை, சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி காக்காவுக்கு எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு பசங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நீங்கள் யோசிப்பீங்க, இன்றைக்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வரிசையாக எனக்கு வந்து நிறைய விரத நாட்கள் இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இன்றைக்கி என்ன எனக்கு லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு லஞ்சுலாம் எதுவும் கிடையாதுங்க. காலையில் டிஃபன் செஞ்சேங்க பிள்ளைங்களுக்காக. காலையில் பாப்பா காலேஜ் போகிறப்ப டிஃபன் செய்யறதுக்காக ஒரு சேமியா செஞ்சேன். அந்த சேமியாவே கொஞ்சம் இருக்குது, அது நான் சக்கரை வச்சு சாப்பிட்ருவாங்க. எனக்கு கிச்சனில் பெரிய வேலை எதுவும் கிடையாதுங்க. நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணதுனால பக்காவாக இருக்குது. சமையலுமே நான் நைட் தான் செய்ய போகிறேன். இவ்வளோ தான் இன்றைக்கி லஞ்ச் மெனு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.